கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians 13 chapter verse 10. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான அப்பா வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க. இன்றைக்கு அப்பா உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்தெந்த எல்லைகள்ல குறைவு இருக்கோ அந்த எல்லா குறைவுகளையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பா வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக நிறைவு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமையாக இருந்தாங்க. 400 வருடங்களுக்கு மேலாக அடிமையாக இருந்தாங்க. அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சன்னிதானத்துல எட்டினது. அவர்கள் பாத்தீங்கன்னா 40 வருடம் எங்க நடந்தாங்க? வனாந்தரத்துல நடந்தார்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். டியூட்ரானமி 2nd chapter verse 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, உங்க கையின் கிரியைகளை எல்லாவற்றையும் அப்பா ஆசீர்வதித்து வருகிறார். இதுவரை நீங்க செய்ததெல்லாம் ஒரு நஷ்டமாக இருந்திருக்கலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு பிரயாசப்பட்டிருக்கலாம். அது நடக்காம போயிருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா அப்பா உங்க மேல பிரியமா இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்துல அப்பாவோட வார்த்தையை உங்களை கேட்க வைத்து அந்த வார்த்தையில வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இனி உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீங்க ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக இருக்க அப்பா கிரியை செய்ய போறாங்க. அதுதான் எங்க அப்பா சொல்றாங்க, உன்னுடைய எல்லா வேலையிலும் இனி நான் ஆசீர்வதிப்பேன். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ கடந்து வருகிறதை அறிவார். நீங்க என்ன வனாந்தரமான வழியில நடந்து வரீங்கன்னு அப்பாவுக்கு தெரியும். நீங்க சொல்லுவீங்க, என் பிரச்சனை அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலையே, நான் ஏசப்பாவை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லலாம். எங்க அப்பா அருமையா சொல்றாங்க, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அப்பா அறிவார். நீங்க என்ன பிரச்சனையோடு கூட நடந்து வரீங்க, என்ன போராட்டத்தோடு கூட நடந்து வரீங்க, என்ன வேதனையோடு கூட நடந்து வரீங்க, என்ன துக்கத்தோடு கூட நடந்து வரீங்க. என்னால வாயில சொல்ல முடியல பிரதர், அவ்வளவு துக்கம் என் நெஞ்சை அடைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேரா தான் பேசுறாங்க. நீங்க அந்த பெரிய வனாந்தர வழியா நடந்து வரீங்க. அப்பா சொல்றாங்க, எனக்கு தெரியும். நீங்க என்ன பாதையில நடந்து வரீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா நிச்சயமாக அந்த பாதையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்த நிறைவானவர் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார். அந்த வனாந்தரத்தெல்லாம் எடுத்து போட்டு, அவாந்தரத்தெல்லாம் எடுத்து போட்டு, செழிப்பான இடத்துல அப்பா உங்களை கொண்டு விட போறாங்க. அப்பா வார்த்தை கேளுங்க. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். இந்த வனாந்தரமான வழியிலையும் அப்பா சொல்றாங்க, நான் உங்களோடு கூட இருந்தேன். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தாங்க. ஏசப்பா யோசேப்போடு கூட இருந்தாங்க. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தாரு. சிறைச்சாலையில யார் இருக்கா? யோசேப்போடு கூட அப்பா இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் வனாந்தரமான வழியில கடந்து செல்லலாம். கண்ணீரின் பாதையில கடந்து செல்லலாம். கடன் பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு நிலையான ஒரு வீடு இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நான் எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேன்து அப்படின்னு சொல்லி வனாந்தரமா நீங்க இருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். இந்த பாதையில நான் உன்னோடு கூட தான் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். அவர் உங்களை தூக்கி சுமக்கிற தேவன். அப்பா சொல்றாங்க, உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க வனாந்தர பாதையில் தான் நடக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது என்று சொல் என்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து அப்பா சொல்லுகிற வார்த்தை, இனி உங்க வாழ்க்கையில உங்க எல்லையில ஒரு இடத்துல கூட குறைவே இருக்காது. கடைசி வரைக்கும் ஒரு குறைவே இருக்காது. மோசே பாத்தீங்கன்னா சாகர வயதிலையும் அவர் ஒரு குறைவும் பார்க்கலாமா? வசனம் அதே உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். டியூட்ரானமி 34 chapter verse 7. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய பெலன் குறையவே குறையாது.
கடைசி வரைக்கும் நீங்க பலனோடு கூட தான் இருப்பீங்க. நீங்க எனக்கு எதையும் செய்றதுக்கு பலம் இல்ல பிரதர். எனக்கு அவ்வளதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்க. சிலருக்கு வெளிய சொல்ல முடியல. துக்கம் நெஞ்சை அடைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்பா சொல்றார், "நான் உங்களுக்கு பலன் தருவேன்." பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல அப்பா அருமையான ஒரு வார்த்தைய சொல்றாங்க. "என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இயேசப்பாவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு." நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ, மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல உங்கள பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, "நான் மோசே கூட மாத்திரம் இல்ல, உங்க கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, 1 சாமுவேல் 30 சாப்டர் வெர்ஸ் 19ல தாவீதுக்கு கூட இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. கூட இருந்த ஜனங்களே கல்லெறிய பார்த்தாங்க. தாவீத கொலை பண்ண பார்த்தாங்க. அவருக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதமே இல்ல. இன்னைக்கு அதே போல தான் அநேகர் பயத்தோட, திகிலோடு கூட பார்க்குறீங்க. சிலர் இன்னைக்கு நான் சூசைட் பண்ணலான்னு சொல்லி கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்பா உங்கள பார்த்து தான் சொல்றாங்க, நீங்க சூசைட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? இந்த பிரச்சனை உங்கள என்ன செய்ய போகுது? ஒண்ணும் செய்யாது. இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. இந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்க ஒரே ஒரு சான்ஸ் ஏசப்பாக்கு இன்னைக்கு குடுத்து பாருங்க. ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க. நான் உங்கள நம்புறேன். இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தூக்கி எடுக்க உங்களுக்கு வல்லமை உண்டு. நான் நம்புறேன்னு சொல்லி ஒரு சான்ஸ் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு குடுங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அந்த சூசைட் எண்ணத்த முதல்ல தூக்கி எறியுங்க. அப்பா உங்களோட கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க மேல் அன்பா இருக்கனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தைய கேட்க வச்சிருக்கிறாங்க. அப்பாவால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இங்க தாவீதுக்கு கொல்லப்படுகிற சூழ்நிலை. ஆனா, அங்க அப்பாவு அவர் கூட இருந்து செய்த அற்புதத்த பாருங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா! எல்லாவற்றையும் ஒன்று விடாம, ஒன்று குறைவில்லாம எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். யோபு பார்த்தோம்னா, ஒரே நாள்ல யோபு 1ஆம் அதிகாரம் நீங்க படித்து பாருங்க. ஜோப் 1 சாப்டர. ஒரே அதிகாரத்துல அவருக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. இதே இந்த காலத்துல அப்படி போயிருந்துச்சுன்னா, அந்த மனிதர் எப்படியெல்லாம் கர்த்தர தூசிப்பாங்க. "அப்பா உங்கள தானே தேடினேன். எனக்கு என்ன இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு." இன்னைக்கும் சில பேரு உங்கள தான் தேடுறேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லன்னு சொல்லி புலம்புகிற ஆட்கள் அநேகர நான் பார்த்திருக்கிறேன். ஆனா, அங்க யோபு பாருங்க அந்த 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வெர்ஸ் 21ல "நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்பா. நிர்வாணியா நான் போவேன். கர்த்தர் குடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்" என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய செல்வந்தர். அந்த ஊர்லயே அவர் தான் நம்பர் 1 செல்வந்தர். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாரு. உடம்பு ஃபுல்லா பருக்கள் வந்து வியாதி. அவர் சொல்றாரு, "எங்க அப்பா குடுத்தாரு, அப்பா எடுத்தாரு. அப்பாவோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம்." அடுத்த வசனம் பாருங்க. அருமையா சொல்றாரு. "இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை." இவ்ளோ பிரச்சனை வந்தாலும் பாவம் செய்யலையாம். பாவம் செய்யலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? குடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, விபச்சாரம், வேசித்தனம் இப்படி எல்லாம் பாவம் தான். ஆனா வேதத்தின்படி நம்பர் 1 பாவம் என்ன தெரியுமா? அத தொடர்ந்து படிச்சு பாருங்க. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்பாவ பத்தி அவன் ஒரு வார்த்தை கூட, "எனக்கு எல்லாம் போச்சே, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு" ஒரு வார்த்தை குறை பேசல. யோபு ஒரு வார்த்தை குறை பேசவில்லை. தேவனைப் பற்றி. தேவன்னா வார்த்தை. வார்த்தையைப் பற்றி அவன் குறை பேசவே இல்லை. வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்பாவோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைய நீங்க விசுவாசிக்கல, நம்பலன்னா அதுதான் இருக்கறதுலயே பெரிய பாவம். அப்பாவோட வார்த்தைய நம்பணும். அப்பாவோட வார்த்தைய விசுவாசிக்கணும். அப்பாவோட வார்த்தைய அறிக்கை செய்யணும். அதே யோப 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 24ஆம் வசனம் ஜோப் 5:24ல "உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டீர்." அல்லேலூயா! சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர். 42ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் அப்பா குடுத்தாங்க. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை குடுத்தாங்க. அந்த பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்தது நிமித்தம் யோபு அழிந்து போகல. இரட்டிப்பான நன்மை தருவார். இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்குன்னா, அப்பா உங்கள 2 தனியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியா சங்கீதத்துல ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 19:7. சாம்ஸ் 19 வெர்ஸ் 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அப்பாவோட வேதம் குறைவற்றது. அப்பாவோட வார்த்தை குறைவற்றது. அங்கதான் யோபு சொல்றாரு, தேவனை பற்றி குறை சொல்ல, வார்த்தைய பற்றி குறை சொல்ல. வார்த்தை ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு அப்பா உங்களுக்கு குடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க வாயில சொல்ல சொல்ல, அந்த வார்த்தை நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு பாக்கியவானா மாறணும், பாக்கியவதியா மாறணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, அப்பாவோட வேதத்தில் பிரியமா இருந்து, இரவும் பகலும் அப்பாவோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான் ஆகணும், பாக்கியவதி ஆகணும்னா வேற ஒண்ணும் செய்யல. அப்பாவோட வார்த்தைய படிங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிடுறோம். 3 அதிகாரம் படிக்கிறோமா? நம்ம ஃபர்ஸ்ட் அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் கூட படிக்காம வீட்ட விட்டு வெளிய போவாதீங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. அப்பாவோட பாதுகாப்பு வேணும். சங்கீதம் 121 அத படிச்சுட்டு வீட்ட விட்டு வெளிய போங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார். அத படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? போகணும். சங்கீதம் 91 ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா படிக்கணும். அதுதான் பாதுகாப்பின் சங்கீதம். இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் ஒரு நிரந்தரமே கிடையாது. காலையில நல்லா இருக்காங்க, அப்புறம் கேட்டா மரிச்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உயிருக்கு கூட ஒரு கேரண்டியே ஒண்ணுமே கிடையாது. எதுக்குமே ஒரு கேரண்டி கிடையாது. அப்பாவோட வார்த்தையை நாம விசுவாசிக்கும் பொழுது, அப்பாவோட வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது, அப்பா நம்மள அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் எல்லார்ட்டையும் நீங்க பேசுனீங்கப்பா. நீங்க சொல்றீங்க, என் பிள்ளைகளுக்கு இனி அவர்கள் வாழ்க்கையில குறைவு இருக்காது. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீங்க குறையோட வந்துட்டீங்க, இனி உங்களுக்கு குறைவு இருக்காது. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்கும் ஏசப்பா இப்பொழுது அற்புதத்தை செய்ய போறாங்க. இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற வல்லமை இறங்குகிறதற்காக, யார் யாரெல்லாம் ஐசியூல வேதனையோடு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாரையும் இப்பொழுது ஏசப்பா சொல்றாங்க. ஐசியூல இருந்து அப்பா வெளியே கொண்டு வராங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய், எல்லா மந்திர தந்திர செய்வினை கட்டுகள் எரிந்து சாம்பலாகிறதுக்காய், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகின்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காமல் செல்லுகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று பாக்குறாங்கப்பா. நீங்க ஆபிரகாமுக்கு சொன்னீங்க, அடுத்த உட்பகட்ட காலத்துல நீ ஒரு குழந்தையோடு இருப்பாய் என்று சொல்லி, அதே போல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் நிலையான நிச்சயமாய் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நிலையான வீட்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறீரப்பா. அவங்க ஸ்கூல்ல, அவங்க காலேஜ்ல அவங்களுக்கு இருக்கிற எல்லா எதிர்ப்பு சூழ்நிலைகளை மாற்றி அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. பிள்ளைகள் அந்த போன்ல அடிக்ட் ஆகிருக்கிற காரியத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுடைய வசனத்தை வேதத்துல அடிக்ட் ஆகிறதுக்கான கிருபைகளை நீர் தருகிறது. நன்றி. பெற்றோர்கள் அழுது கொண்டு பார்க்கிறேன், என் பிள்ளைக்கு பைபிளே எடுக்க மாட்டேன்னு சொல்லி காலை நேரத்துல நீங்க அந்த பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, எதை எடுத்தாலும் ஒரு எரிச்சல், எல்லாம் இந்த எரிச்சலின் ஆவிகளை இப்பொழுதே நீர் கட்டிந்து கொள்ளுகிறது, எல்லாவற்றையும் துரத்துகிறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல எனக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க நீங்க சாட்சி சொல்லுங்க. God bless you all. Praise the Lord.